பெண்ணின் கனவு உண்மையான கதை. இவா குட்டி, Subscribe. அந்த கிராமத்தில் இருந்த ஏழை விவசாயிக்கு இன்பா என்று ஒரு மகள் இருந்தாள். அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவிகளை செய்து கொண்டு கிடைத்ததை வைத்து மகிழ்வாக இருந்தாள். அவர்களது வாழ்க்கை அன்றாடம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அவளது தோட்டத்தில் இருந்த ஒரு பேரிக்காய் மரத்தை பார்க்க, அதில் ஒரு பழம் மட்டும் அவள் கண்ணில் வித்தியாசமாக பட்டது. மரத்தில் ஏறி பறிக்க முயற்சி செய்தாள். முதல் நாள் அவளால் முடியவில்லை. சரி என மறுநாள் மரத்தின் அருகில் நின்று அந்த பழத்தையே வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்தாள். பறித்தே தீர வேண்டும் என்பது போல் அவளுக்கு மனம் துடித்தது. மரத்தில் ஏற சறுக்க என விடாமல் முயற்சி செய்தாள். ஒரு வழியாக அதன் கிளைகளை பிடித்து மேலே ஏற, திடீரென பலத்த காற்று வீச, ஏதோ கிளை அவளை தூக்கி மேலே விட்டது போல உணர்ந்தாள். ஒரு வழியாக பழத்தின் அருகில் ஏறினாள். மற்ற பழங்களை விட இந்த பேரிக்காய் மட்டும் இன்னும் பொன் நிறத்தில் மின்ன, அதை சுவைத்தவளுக்கு ஆச்சரியம். இதுவரை இப்படி ருசியான பழத்தை அவள் வாழ்நாளில் சாப்பிட்டதில்லை என தோன்றியது. மரத்தின் அடியில் அப்படியே அமர்ந்து ஓய்வெடுக்க, சட்டென மழை பெய்து அவர்களது மொத்த விவசாயமும் சேதமாவது அவள் கண்முன்னே நடந்தது. ஆனால் அது ஒரு கனவு. இருந்தாலும் அவள் அதை யோசிக்காமல் அவளது நிலங்களில் சில பாத்திகள் அமைத்து மழை வந்தால் நீர் வெளியேற வழிவகுத்து சென்றாள். மறுநாள் தோட்டத்திற்கு அப்பாவும் மகளும் வந்து பார்க்க, அருகில் இருந்தவர்களின் நிலங்கள் அனைத்தும் திடீர் மழையால் சேதம் அடைந்திருந்தது. இன்பாவை பார்த்து, தந்தை, நீ எப்படி மழையை கணித்தாய் என்று கேட்க, அவள் பேரிக்காய் பழத்தை பற்றி சொன்னாள். அந்த பழம்தான் எனக்கு முன் எச்சரிக்கையாக இந்த கனவை கொடுத்தது என்றாள். இன்பா சொன்னதை நம்பியும் நம்பாமலும் தனது நிலம் எப்படியோ காப்பாற்றப்பட்டது என மகிழ்ச்சியில் அங்கிருந்து சென்றார். இன்பா மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள். இந்த முறை அவள் சற்றும் எதிர்பார்க்காத கனவு தோன்றியது. அந்த கனவில் அவள் அந்த நாட்டின் ராணியாக முடிசூடுவது போல வர, அவளுக்கு அதை நினைத்து சிரிப்பு வந்தது. அப்படியே தனது தந்தையிடம் அதை சொல்லி சிரிக்க, ஒரு ஏழை விவசாயியின் மகள் ராணியாகவா என எண்ணி விழுந்து விழுந்து சிரித்தாள். இந்த பேரிக்காய் பழம் நமக்கு இப்படி ஒரு கனவை கொடுத்திருக்கிறது என்று ஏளனமாய் எண்ணினாள். அப்படியே அவள் தோட்டத்திற்கு சென்று அந்த மரத்திடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்க, யாரோ ஒருவர் கீழே விழுந்தது போல சத்தம் கேட்டது. உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பார்க்க, அங்கு ஒரு இளைஞன் குதிரையில் இருந்து கீழே விழுந்து கிடந்தான். அவனை பார்த்து காலில் பட்டிருந்த காயத்திற்கு அருகிலிருந்த மூலிகைகள் வைத்து மருந்து தயாரித்து காயத்தில் போட்டாள். அவளின் அந்த செயல் அந்த இளைஞனை கவர, சட்டென என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்டான். அவள் தனது தந்தையிடம் கேட்க சொல்ல, அவரும் ஒப்புக்கொண்டு திருமணம் செய்து வைத்தார். அந்த இளைஞனுடன் குதிரை ஏறி பயணித்த இன்பா அந்நாட்டின் அரண்மனைக்குள் பயணிப்பதை உணர்ந்தாள். நீங்கள் காவலாளியா என்று கேட்க, அவள் சற்றும் எதிர்பாராத வண்ணம் வரவேற்பு இருந்தது. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அவன் அந்நாட்டின் இளவரசன் என்று. இன்பா ராணியாக அறிவித்து முடிசூட்டினார்கள். பேரிக்காயால் அவளது வாழ்க்கையே வேற லெவலில் மாறியது. இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம எதையும் அதிகமாக எதிர்பார்க்கிறதை விட எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நம்ப வேண்டும். Subscribe. இவா குட்டி.